ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கிய தகவல். அதான் என்னென்னா, செகண்ட் கிரேட் டீச்சர் பேப்பர் 1க்கான செகண்ட் கிரேட் டீச்சருக்கான நியமன தேர்வு வச்சுருந்தாங்க. ஸோ அதற்கான வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுமா, கட் ஆஃப் எவ்வளோ வரும், அடுத்தது இதற்கான பணி நியமன ஆணை எப்போ கொடுப்பாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ வியூவராக இருந்தால் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக ஆகுவதற்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நமக்கு ஆனுவல் பிளானரில் 6500 வேக்கன்சி ஃபில் பண்ணுறதா தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 1700 ப்ளஸ் வேக்கன்சி தான் காமிச்சிருந்தாங்க. ஓகேங்களா? அதனை தொடர்ந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 1000 வேக்கன்சி நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது எந்த ஒரு ஜியோவும் வெளியிடலை. ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆண்டு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, கேட்டகரி வைஸ் எவ்வளோ வேக்கன்சி நாங்கள் ஃபில் பண்ணுவோம் அப்படின்றத ப்ரொசீஜராகவே கொடுத்துருந்தாங்க. அது நம்ம எல்லோரும் பார்த்துருந்தோம். ஓகேங்களா? இப்போ ஓவராலாக 2700 ப்ளஸ் வேக்கன்சி இன்க்ரீஸ், அதாவது இது வரைக்கும் இருக்குது. இதுக்கு அடுத்தது இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்திங்கன்னா எக்ஸாம் வச்சு ஒரு வருட காலம் ஆகுது. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா ஒரு சில ப்ராசஸ்லாம் கண்டிப்பாக ரெகுலராக நடக்கிறதெல்லாம் நடக்கும். அதாவது ரிட்டையர்மெண்ட்டு, ப்ரொமோஷனு, ஸ்டூடெண்ட்டுடைய அட்மிஷன் பார்த்திங்க அப்படின்னா இயர் பை இயர் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. அதற்கான ஆசிரியர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இல்லை. அது நமக்கும் தெரியும், அரசாங்கத்துக்கும் தெரியும். அதிகப்படியான காலி பணியிடம் தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ அப்போ பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா ஒரு வருட காலம் அப்படின்றது ஒன்று. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எலெக்ஷன் வருது. எலெக்ஷன் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 4 ஆண்டு காலத்தில் இது வரைக்கும் எந்த ஒரு செகண்ட் கிரேட் டீச்சருக்கான வேக்கன்சி ஃபில் பண்ணலை. ஸோ அப்படின்னும்போது இன்னும் ஒரு 2000 வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணி ஃபில் பண்ணோன்னா ஆசிரியர்கள் திருப்தி அடைவாங்கன்றதில் அவங்களும் ஒரு உறுதியாக இருப்பாங்க. ஸோ அதனை பேஸ் பண்ணி 1000 இல்லைன்னா இன்னும் ஒரு 2000 வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, வெயிட்டேஜ் மார்க் கொடுக்குறாங்க. பெண்களுக்கு 50% முன்னுரிமை கொடுக்குறாங்க. ஸோ இப்போ 50% அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிகப்படியான பெண் ஆசிரியர்கள் வேலைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது பிஎஸ்டிஎம் பேஸ் பண்ணி நமக்கு தராங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா வெயிட்டேஜ் மார்க் அப்படின்னு பார்த்திங்கன்னா 2012 5.5 மார்க்கும், 2013 யார் யாரெல்லாம் டெட்டில் தேர்ச்சி பெற்றிருக்காங்களோ அவங்களுக்கு 5 மதிப்பெண், 2017 3 மதிப்பெண்ணும், 2019க்கு 2 மதிப்பெண், 2022 0.5 மதிப்பெண் நமக்கு வழங்குறாங்க, முன்னுரிமையாக தராங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி அடுத்தது கட் ஆஃப் பார்த்திங்க அப்படின்னா பேசிக்காக ஓசி ஜென்ரல் கேட்டகரிக்கு பார்த்திங்கன்னா 100 ப்ளஸ் 100 மதிப்பெண்களுக்கு மேலே நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஜென்ரல் கேட்டகரியில் போவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்தது பிசி, எம்பிசி, பிசிஎம். ஸோ இந்த கேட்டகரி வைஸ் பார்த்திங்க அப்படின்னா 95 ப்ளஸ் 95க்கு மேலே போனால் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எஸ்சிக்கு பார்த்திங்க அப்படின்னா 92 ப்ளஸ், எஸ்டிக்கு 90 ப்ளஸ். ஓகேங்களா? எஸ்சி ஏவும் பார்த்திங்கன்னா 90 ப்ளஸ். அவ்வளோதாங்க. இப்போ பார்த்திங்கன்னா வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆனால் நம்முடைய கட் ஆஃபு ஒரு மதிப்பெனோ இல்லை 2 மதிப்பெனோ குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? அதை பேஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம எல்லாம் யாரெல்லாம் உறுதியாக இருக்கோமோ கண்டிப்பாக வேலைக்கு போவதற்கு இந்த கட் ஆஃபில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வேலைக்கு போவதற்கான வாய்ப்புகள் 100% உறுதியாக இருக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது எப்போ பணி நியமன ஆணை வழங்கப்படும் அப்படின்னு நம்ம எல்லோரும் எதிர்பார்த்துட்டே இருப்போம். ஸோ இந்த 2025 ஆண்டு தொடக்கத்தில் இருந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த டிஆர்பி அதனுடைய வேகத்தை அதிகப்படுத்தி ஏற்கனவே பெண்டிங்கில் இருக்கக்கூடிய எக்ஸாம், போஸ்ட்பான் பண்ண எக்ஸாம் எல்லாத்தையும் அவங்க கண்டினியூட்டியாக வச்சிட்ருக்காங்க. அதாவது ஆனுவல் பிளானரில் எதெல்லாம் விட்டு போனதோ அந்த எக்ஸாமுக்குரிய நோட்டிஃபிகேஷனும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க.
ஓகேங்களா. அது டே பை டே ஏதாவது ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு தான் இருக்குது, இல்லைன்னா ஏதாவது ஒரு ப்ரெஸ் நியூஸ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா டிஎன் செட்டு போஸ்ட்பான் பண்ணாங்க, திடீர்னு டேட் அனௌன்ஸ் பண்ணாங்க, ஒரு வாரத்தில் ஹால் டிக்கெட் இஷ்யூ பண்ணாங்க, எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க, ஒரு 3 நாள் கூட ஆகலை என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆன்சர் கீ டென்டேட்டிவாக ரிலீஸ் பண்ணாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்ஜெக்ஷன் ட்ராக் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு குறுகிய காலகட்டத்திலே நடைபெற்றுருச்சு. ஸோ அதே மாதிரி தான் இந்த செகண்ட் கிரேட் டீச்சருக்கான பணி நியமன ஆணை வந்து மே மந்த்துக்குள்ளே முடிஞ்சு ஜூன் மந்த்து ஃபஸ்ட்டில், அதாவது நெக்ஸ்ட்டு அகாடமிக் இயரில் ஜாயின் பண்ணுற மாதிரி தான் ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதற்கான ப்ராசஸ் கண்டிப்பாக மே மந்த்துக்குள்ளே நடைபெற்று முடிஞ்சிடும். யாரும் வந்து ஃபீல் பண்ண வேணாம், ஃபியர் ஆக வேணாம். கண்டிப்பாக நம்முடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் கண்டிப்பாக உண்டு. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்னா. தேங்க்யூ டு ஆல்.